ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேய்ப்பனின் கோல் எபிசோட் மூலமாக உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இயேசுவுக்குள்ளாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூடவாக இயேசுப்பா ஒரு வார்த்தை எங்களோடு பேசுகிறதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். என்னோடு சேர்ந்து கூட மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமென். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், ஆகவே அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் அநேக உபதேசங்களையும் அநேக காரியங்களையும் தம்மோடு இருந்த ஜனங்களுக்கு அவர் கற்பித்துக் கொடுத்தார். அதே போல ஒரு நாளிலே இந்த காரியத்தை குறித்து தம்மோடு இருந்த ஜனங்களுக்கு அவர் கற்பித்துக் கொடுக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் மிகவும் கட்டளையாக சொல்லப்பட்டுள்ள அநேக காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாக இருந்திருக்கிறோம், உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு சில சின்ன சின்ன காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு சில சூழ்நிலைகளிலே இன்றைக்கு எங்களுக்கு மிகவும் நெருங்கியதான ஒரு நண்பரோடு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்வதாக இருந்தால் அவர் எங்களுக்கு கால் பண்ணுவார், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது நாங்கள் ஒருவேளை நாங்கள் வீட்டிலே தான் நின்று கொண்டிருப்போம். ஆனால் அவருக்கு சொல்லுவோம், இந்த நான் வெளிக்கிட்டன் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் பைக்ல போவோம் ஒரு சில சூழ்நிலைகள்லே, ஆனால் ஹெல்மெட் போட மாட்டோம். ஏன்? அந்த இடத்துல போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அப்படி கடந்து செல்கிறோம். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே ஒரு சிறிதான ஒரு காரியத்திலே நாங்கள் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை ஒரு வாடகை வீட்டிலேயோ இல்லை என்றால் இன்னொருவரிடத்திலே நாங்கள் வாங்கியதான ஒரு பைக்லேயோ நாங்கள் பிரயாணம் செய்யலாம், இல்லை என்றால் நாங்கள் அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அது எங்களுடைய சொந்த காரியம் போல அதனுடைய பாவனை இருக்காது. ஏனென்றால் இன்றைக்கு சொந்த காரியமாக இருந்தால் நாங்கள் அதில் மிகவும் கவனம் செலுத்துவோம், மிகவும் ஒரு அக்கறை செலுத்துவோம். ஆனால் இது வேறு ஒருவருடையது தானே, அது அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தானே அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு வேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய சொந்த காரியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு போலீஸ் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், தேவன் கொடுத்ததான கட்டளைகளை பின்பற்றுகிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம், அதன்படி எங்களுடைய வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தவற விடுகிறோம். இந்த சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற விட முடியாமல் ஒருவேளை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இப்படியான சூழ்நிலைகளை நீங்க கடந்து போகிறீங்களா? இது எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவரை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற ஒரு சின்ன காரியத்திலே கூட அது எங்களுடையதாக இருக்கலாம், இல்லை என்றால் அது ஒரு மற்றவருடைய ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை என்றால் அது இன்னொருவருடைய விஷயமாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அதற்கு உண்மையாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, அதற்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது தேவன் மிகவும் பெரிதான ஒரு காரியத்தின் மேலே உங்களை அதிபதியாக வைப்பார். ஆமென். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க தேவனுடைய சமூகத்திலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.